You are watching Grace Television. ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தேவனுடைய பெரிதான கிருபையால் சுவிசேஷம் என்ற இன்னொரு பகுதியில உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளில் தொடர்ந்து இந்த சுவிசேஷ புத்தகத்தை தொடர்ந்து பேசுவதற்கு ஆண்டவர் தந்த கிருபைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அதோடு கூட எல்லா ஊழியக்காரர்களும் அந்த நேரத்தில் வந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவர் தந்த தயவுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். நம்மத்திலே தேவனுடைய திருசபையை நடத்துகிற, தேவனுடைய ஊழியத்தை அவர் சித்தத்தின்படி செய்கிற தேவனுடைய ஊழியக்காரர்கள் நம்மத்தில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு என் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் இந்த நாளிலும் தொடர்ந்து இந்த சுவிசேஷ பகுதியில் நாம் முன்னேறி கடந்து போவதற்கு தேவன் உதவி செய்ய போகிறார். போன முறை நாங்கள் எல்லாம் இணைந்து கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்கும் போது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் வரை நாம் தியானித்திருக்கோம். இப்போ இந்த பகுதியில மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலிருந்து 34ஆம் வசனம் வரை நாம் தொடர்ந்து இந்த வசனங்களை இந்த பகுதியில நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது நாம் வசனத்தை வாசித்து கேட்க போகிறோம். மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 24 முதல். 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும், உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? கவலைப்படுகிறதினாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருகிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தி இருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும். இந்த இடத்தில் 11 வசனங்களை நாம் வாசிக்க கேட்டிருக்கிறோம். இந்த 11 வசனத்தில துல்லியமாய் சில காரியங்களை நாம் அறிந்து கொள்வதற்கு தேவன் உதவி செய்கிறார். இதை குறித்து தான் இந்த பகுதியில் நாம் ஆராய போகிறோம். முதலாவது நம் மத்தியில் ரெவரண்ட் மெல்கிசேதக் அவர்கள் பகிர்ந்து கொள்வார்கள். அவங்களோடு இணைந்து நம்ம அப்படியே செயல்படும் போது ஒவ்வொருவராய் நாம் பகிர்ந்து கொண்டு இந்த வசனங்களை ஆராய போகிறோம். நாம் நேரடியாக நிகழ்ச்சிக்கு போக போகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மத்தேயுவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்டோம். இங்கே நாம பார்க்கும் பொழுது இந்த 24வது வசனத்திலே 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களாலே கூடாது.
இந்த இடத்துல நம்ம பார்க்கும்பொழுது இதுக்கு டைட்டில் என்னன்னா, தேவனா உலக பொருளா? தேவனுக்கு நாம் பிரியமா நடக்கிறோமா அல்லது உலக பொருட்கள் மீது நாம் ஆசைப்படுகிறோமா என்று இங்கே நாம் பார்க்கிறோம். இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய முடியவே முடியாது. அதாவது ரெண்டு பேரையும் ப்ளீஸ் பண்ண ஒரே டைம்ல ரெண்டு பேரையும் ஒரே பார்வையில ப்ளீஸ் பண்ண முடியாது. ரெண்டு கம்பெனில ஒரே மனுஷரால அதாவது அட் எ டைம் வேலை செய்ய முடியாது, ஊழியம் செய்ய முடியாது. ஏன்னா ஒருவனை பகைத்து, வசனமே இங்க தெளிவாய் சொல்லுகிறது, ஒருவனை பகைத்து மற்றவனை அசட்டை பண்ணுவான், அல்லது இன்னொருவனை பற்றி கொண்டு மற்றவனை உதாசீனப்படுத்துவான் என்று சொல்லப்படுகிறது. இன்னைக்கு அவ்விதமாக தேவனுக்கும் மனுஷருக்கும் நாம பிரியமா இருக்கவே முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட இங்க ஊழியம் செய்யும் பொழுது பிசாசானவன் என்ன பண்ணான், உயர்ந்த மலையின் மேல அவரை கொண்டு போயிட்டு சகல பூமியின் சகல ராஜ்யங்களையும் அவருக்கு காண்பித்து, இவைகள் எல்லாம் என்னுடையவைகள், என்னை தாழ்ந்து நீ பணிந்து கொண்டால் இவைகளை உனக்கு தருவேன் என்று சொன்னார். பாருங்க, தேவன் படைத்த அந்த எல்லா சர்வத்தையும் எல்லா சிருஷ்டிப்பையும் எல்லாவற்றையும் தேவகுமாரனுக்கே அவன் காண்பித்து, என்னை நீ தாழ பணிந்து கொண்டால், அவனுடைய கருத்து என்னன்னா, இயேசுவ தனக்கு கீழே பணிய வைக்க வேண்டும், இயேசு தன்னை வணங்க வேண்டும் என்கிற அவனுடைய அந்த கான்செப்ட மறுபடியும் அவன் இங்கே கொண்டு வருகிறான். ஆதியாகமத்துல நம்ம பார்க்கும் பொழுது தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார். அடுத்த வசனம் சொல்லுகிறது, பூமியானது வெறுமையும் ஒழுங்கினமாக இருந்தது. இடைப்பட்ட காலத்துல தான் இந்த பிசாசானவன் மன மேட்டிமை ஆகி ஆண்டவர் என்ன பண்ணார், அவனை கீழே தள்ளினார். ஏன் அவனை கீழே தள்ளினாரு அப்படின்னா, தன்னுடைய ராஜ்யத்தை, தன்னுடைய சிங்காசனத்தை தேவனுடைய சிங்காசனத்துக்கு மேலாக நான் வைப்பேன் என்ற மன மேட்டுமை அவனுக்கு வந்தது. அதை நாம ஏசாயா 14 எசேக்கியேலையும் நம்ம பார்க்கிறோம். அந்த எண்ணம் அங்கே அவனுக்கு வந்தது, அவனை கீழே தள்ளினார். இப்ப மனுஷகுமாரனாய் இயேசு இங்க வரும் பொழுது அதே கான்செப்டை இங்க கொண்டு வரான். அதாவது என்னை நீ தாழ பணிந்து கொண்டால் இவைகளை உனக்கு தருவேன் என்று மறுபடியும் இவன் இங்கே சொல்லுகிற காரியமாக காணப்படுகிறது. இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது தேவனுக்கும் உலக பொருட்களுக்கும், அதாவது உலக பொருட்களும் என்று சொன்னா செல்வங்கள் அல்லது சொத்துக்கள் என்ற பொருளுடைய சொல்லிலிருந்து மொழிபெயர்க்கப்படுகிறது. இந்த உலகத்தில் மனிதர்கள் எதை மதிப்பாக கருதுகிறார்களோ என்பதை அது குறிக்கிறதா இருக்கிறது. இங்க கூறப்படுகிற உலக பொருள் என்பது கொடூரமான எஜமானாகவும் அல்லது ஜனங்களால் சேவிக்கப்படுகிற சர்வதிகாரியாகவும் மாறலாம் என்ற வேத பண்டிதர்கள் இங்கே சொல்லுகிறார்கள். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவர்கள் மனிதர்களை பொய் சொல்லவும் ஏமாற்றவும் திருடவும் தங்கள் ஆத்துமாக்களை இழக்கவும் செய்ய கட்டாயப்படுத்தப்படுகிறது. அதுதான் இங்க ரெண்டு எஜமான்களாக இருக்க முடியும் என்று சொல்லி கருதப்படுகிறது. தேவன் அல்லது மனிதர்களை அடிமைப்படுத்த பூமியின் செல்வங்களை பயன்படுத்தும் சாத்தான் இவைகளை அவன் என்சஸ் பண்றான். அதுதான் இங்க நம்ம 4ஆம் அதிகாரம் 8-9 வசனம், மத்தேயுல இயேசுவை எப்படி அவன் மேல கூட்டு போய் எல்லாத்தையும் காண்பிச்சானோ, அது போல தன்னை கிறிஸ்தவன் என்று எண்ணிக்கொண்டு பணத்தையோ அல்லது எந்த ஒரு உலக பொருளையோ சேவித்துக் கொண்டு தான் தேவனை சேவிப்பதாக கூறினால் அவன் ஏமாற்றக்காரனும் பொய்யனுமா இருக்கிறான். தேவனுடைய சேவை மற்றும் எந்த சேவைக்கும் முற்றிலும் அது ஏற்றதா இராது என்று 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல இயேசு சொல்றாரு. அப்பொழுது பிசாசை பார்த்து, அப்பால போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக. அப்ப பாருங்க, மனிதன் யார முக்கியத்துவப்படுத்தணும் அப்படின்னா தேவனையும் அல்லது உலக பொருட்களை அல்ல. இந்த அதிகாரத்தில கீழே நம்ம 33ஆம் வசனத்துல முதலாவது தேவராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்போ ரெண்டு டபுள் மைண்டடா நம்ம இருக்கவே கூடாது. தேவனையா உலக பொருளையா? நமக்கு ஆண்டவர் வேண்டுமா உலக காரியங்கள் வேண்டுமா? இன்றைக்கு ரெண்டு நினைவுகளா நாம் குந்தி குந்தி நடக்கவே கூடாது. நம்ம ஆண்டவரை பிரியப்படுத்தி ஆண்டவரை முன்னிறுத்துவோம் என்றால் அவர் நம்மை நடத்துவதற்கு, நம்மை போஷிப்பதற்கு,
நம்மை ஆசீர்வதிப்பதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார் என்று இந்த வேத பகுதி, அதாவது இந்த ஒரு வசனம் நமக்கு எடுத்து சொல்லுகிறது. அப்ப இந்த வசனத்தின் வாயிலா நாம் பார்க்கும் போது இந்த 11 வசனங்களை நாம் பார்க்கிறோம். 11 வசனங்களில் ஆண்டவர் துல்லியமாய் சில காரியங்களை நம்மோடு கூட பேசுகிறார். அப்போ ஒரு மனிதன் தேவனையும் உலகத்தையும் சேவிக்க முடியாது என்பதை இந்த இடத்துல ரொம்ப துல்லியமாய் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதை செய்யாமல் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கீழே வர வசனங்கள் எல்லாம் ரொம்ப துல்லியமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் இந்த வசனங்களை நீங்கள் வாசித்து ஆராய்ந்து பாருங்கள். வேத வசனங்களே உங்களுக்கு அநேக காரியங்களை, அநேக விளக்கங்களை உங்களுக்கு கொடுக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. இந்த வசனங்களை குறித்து கூடுதலான தகவலை நம்ம மத்தியில பிஷப் ரெவரண்ட் பெனியேசை அவர்கள் பகிர்ந்து கொள்ள போகிறாங்க. அவங்களோடு கூட இணைந்து இந்த வசனத்தின் அர்த்தங்களை நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். மத்தேயு சுவிசேஷம் 6வது அதிகாரத்தை பார்க்கும் பொழுது அந்த 6வது அதிகாரத்துல 7 விதமான டீச்சிங், உபதேசத்தை தேவன் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். இதுல 7வது டீச்சிங் அல்லது 7வது போதனை தான் கவலைப்படாதிருங்கள் என்பது. குறிப்பாக இந்த 6வது அதிகாரத்துல முதல் போதனை தர்மத்தை குறித்து, 2வது ஜெபத்தை குறித்து, 3வது மன்னிப்பை குறித்து, 4வது உபவாசத்தை குறித்து, 5வதாக பொக்கிஷத்தை பூமியிலே சேர்த்து வைக்கக்கூடாது, 6வதாக 2 எஜமானுக்கு ஊழியம் செய்யக்கூடாது சொல்லிட்டு, அடுத்து 7வதாக கவலைப்படாதிருங்கள் என்ற ஒரு வார்த்தையை அங்கே சொல்லிவிட்டு, எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுத்துவோம் என்று உங்கள் சரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லிவிட்டு, அடுத்த ஒரு வசனம் பாருங்க, 26வது வசனம் ரொம்ப ஒரு அதாவது தியானிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு வசனமாய் நான் எடுத்துக்கொள்கிறேன். என்னன்னு கேட்டா, ஆகாயத்து பறவை பட்சிகளை கவனித்து பாருங்கள், ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலே ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள் என்று சொல்ல காரணம் என்ன, அந்த பட்சிகளை எல்லாம் படைத்தது யார் என்று சொல்லி ஆதியாகமம் 1வது அதிகாரம் 21 31 வசனம் வரையிலும் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 29வது வசனத்திலிருந்து 31வது வசனம் வரையிலும் வாசிக்கிறோம். சற்றே அதை வாசிக்கலாமா? பின்னும் தேவன், இதோ பூமியின் மேல் எங்கும் விதை தரும் சகலவித பூண்டுகளையும் விதை தரும் கனிமரங்களாகிய சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன், அவைகள் உங்களுக்கு ஆகாரமாய் இருக்க கடவுது. பூமியில் உள்ள சகல மிருக ஜீவன்களுக்கும் ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும் பூமியின் மேல் ஊறும் பிராணிகள் எல்லாவற்றிற்கும் பசுமையான சகல பூண்டுகளையும் ஆகாரமாக கொடுத்தேன் என்றார். அது அப்படியே ஆயிற்று. இப்ப இந்த வசனத்தை பாருங்க, ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அப்ப அந்த பட்சிகளுக்கு ஆகாரத்தை, ஆகாயத்து பட்சிகளுக்கு தேவையான ஆகாரத்தை ஏற்கனவே ஆண்டவன் பண்ணிட்டார். ஏன்னா அதுக்கு உடை தேவை கிடையாது. ஆமா, அதனால அதுக்கு உணவு தேவை. அந்த உணவை ஆல்ரெடி அதை கொடுத்துறாரு. அப்போ பட்சிகளை கவனித்து பாருங்க, அதை போஷிக்கிற நான் உங்களை போஷிக்க மாட்டேனா? அதாவது உலக தோற்றம் முதல் கொண்டு போஷிக்க ஆரம்பிக்கிறார். எப்ப உருவாக்கினாரோ அப்பத்திலிருந்து ஆமா இதுவரை அவர் தான் போஷிக்கிறார். இதுல ஒரு குறிப்பிட்ட ஒரு பட்சியை குறித்து உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். கழுகு, பல வகையான கழுகுகள் இருக்குது. ஒரு கழுகு தூர பார்வை உள்ள கழுகு. இதெல்லாம் இறைவன் படைத்தது. என்னன்னு கேட்டா, வசனம் யோபுல சொல்லுது, அவைகள் தூரத்திலிருந்து இறையை நோக்கும், தூரத்திலிருந்து இறையை நோக்குகிற தூர பார்வை உள்ள ஒரு பட்சி. 2வதாக மிகவும் உயரமாய் பறக்கிற ஒரு கழுகு. அது என்ன செய்யுமா, மரித்து போன அல்லது செத்து போன மிருகத்தின் சரத்தில் இருக்க அந்த எலும்பை எடுத்துக்கிட்டு, எலும்புக்குள்ள இருக்க அந்த நினம் அதை தான் சாப்பிடுமா. அப்போ உயர பறக்கிற அந்த கழுகு உயரமா போயிட்டு அங்கிருந்து அந்த எலும்பு கீழே போட்ட உடனே எலும்பு உடையும் போது அதற்குள்ள இருக்கிறதான நினத்தை அது சாப்பிடுமா. இதெல்லாம் யார் படிச்சது? ஆண்டவர் படிச்சிருக்கார். 3வது வல்ச்சர் என்று சொல்லுகிற ஒரு கழுகு. இந்த கழுகை பார்ப்பீர்கள் என்று சொன்னால், தலை முழுவதும் மொட்டையா இருக்கும், முடியே இருக்காது. இந்த கழுத்து பகுதியில் இருந்து மொட்டைனா முடி இருக்கும். ஒருவேளை அநேகர் படங்களிலே பார்த்திருக்கலாம். அப்போ அந்த வகையான கழுகு எதற்காக படைக்கப்பட்டிருக்குது என்று சொன்னால், அந்த கழுகு என்ன செய்யுமா, பிணத்தில் இருக்கிறதான கொழுப்பை மட்டும் தான் சாப்பிடுமா. அப்போ அந்த கொழுப்பை சாப்பிடும்போது இந்த தலையை அந்த பிணத்துக்குள்ள விட்டு கொழுப்பை எடுக்கும்போது, ஒருவேளை தலையில முடி இருந்தா
இது கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும். அப்ப அந்த கொழுப்பெல்லாம் அந்த தலை முடியில படும் சொல்லிட்டு இயற்கையாவே ஆண்டவன் என்ன பண்ணிட்டான்னு கேட்டா, அந்த கழுகுனுடைய தலையை, அந்த வல்ச்சர் என்று சொல்லுங்க, அந்த கழுகுடைய தலையை மொட்டையாவே படைச்சிட்டு இருக்காரு. அதனாலதான் வசனம் என்ன சொல்லிருக்கு, கழுகை போல முழு மொட்டையாயிரு. அப்போ இறைவனே என்ன பண்ணிட்டான்னு கேட்டா, அந்த கழுகை ஒரு மொட்டை கழுகையாவே படைச்சிட்டாரு. அப்போ அந்த கழுகு மேல் அக்கறை உள்ள தேவன் இன்றைக்கு உங்கள் மேலும் என் மேலும் அவர் அக்கறை உள்ளவராயிருக்கிறார். ஆகவேதான் அவர் உதாரணத்தை சொல்றாரு, ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்க்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும், இதான் ரொம்ப முக்கியமானது, அவைகளை பிழைப்பூட்டுகிறார், அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா. அப்ப என்ன அர்த்தம், இந்த பூமியில் இருக்கிறதான மிருகங்கள் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா, மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் அவர் உணவாக படைச்சிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு, மிருகத்திற்கு அக்கறையாய், பறவைகளுக்கு அக்கறையாய் அவைகளின் தேவைகளை உண்டாக்கினவர், உருவாக்கினவர். இன்றைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிற ஒரு அற்புதமான வார்த்தை என்னன்னு கேட்டா, அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள். அப்போ பாருங்க, ஏன் இங்க அந்த வார்த்தை நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா என்ற அந்த வார்த்தையை பார்க்கும்போது நாமும் சில காரியங்களை தியானித்து ஆக வேண்டும். காரணம் என்னன்னு கேட்டா, அங்க அந்த லூசிபர் என்று சொல்லுகிறதான அவன் விழ தள்ளப்பட்டான். அப்போ அவன் என்ன தள்ளப்பட்டான், எதற்காக என்று கேட்டால் அவனுக்குள்ளே மேட்டிமை இருந்தது, பெருமை இருந்தது. ஆண்டவன் அவன் தள்ளிட்டாரு. அதே போலதான் இங்க பார்த்தீங்கன்னா மனுஷனுக்குள்ளே கீழ்ப்படியாமை இருந்தது. கேட்டா வசனம் சொல்லுது, பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் அப்படின்னு. அவனுக்குள்ளே பெருமை வந்த பிறகு அவனை தள்ளிட்டாரு. அவனுக்காக ஆண்டவர் சிலுவையில் மரிக்கவில்லை, அவனுக்காக ரத்தத்தை சிந்தவில்லை. விசேஷித்தவர்கள் நாம தான். அதனால்தான் சொல்ற இருக்காரு, அந்த பறவைகளை காட்டிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா, அவைகளை போஷிக்கிற நான் உங்களையே நான் என்ன பண்ணுவேன், போஷிப்பேன் என்று சொல்லிட்டு எதை குறித்தும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இன்றைக்கு அநேகர் என்ன செய்யறாங்க, முடி கொட்டி போச்சேன்ற கவலை இருக்கு. அநேகருக்கு என்னன்னு கேட்டா, அடுத்த வருஷத்துக்கு இப்பவே கவலைப்படுவாங்க, என் பிள்ளைங்களை எதற்கு எப்போ கரை சேர்க்க போறணும் அப்படின்னு கவலை. வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லா விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய வேண்டுதலினாலும் ஜபத்தினாலும் அவருக்கு தெரியப்படுத்துங்கள். அப்போது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்தேசுக்குள்ளாய் காத்துக்கொள்ளும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த 6வது அதிகாரத்துல 7 போதனைகளை கொடுத்திருக்கார் அல்லவா. இதுல 2 போதனை தான் ரொம்ப முக்கியமா அதிகமான வசனங்கள் சொல்லப்பட்டிருக்குது. அது ஒண்ணு ஜபம், 2வது கவலைப்படக்கூடாது. மற்றதெல்லாம் 1 வசனம் 2 வசனம் 3 வசனத்துல முடியுது. ஆனா ஜபத்தை குறித்து நிறைய போதிச்சாரு. அதே நேரத்துல கவலைப்படுகிறதை குறித்து நிறைய போதித்திருக்கார். அப்ப என்ன அர்த்தம், நீ என்னை தேடணும், என்னை நோக்கி ஜெபிக்கணும், அப்போ உன் கவலையெல்லாம் நான் என்ன பண்ணுவேன், தீர்த்து வைத்து விடுவேன் என்று சொல்லி அழகாய் தேவன் இங்கே நமக்கு போதி. அப்ப இந்த வசனத்துக்குரிய விளக்கங்களை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இதுல சொல்லப்படுகிற அநேக வசனங்களை எடுத்து நமக்கு ஊழியர்கள் நம்மோடு கூட வெளிப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த நேரத்தில் இது தொடர்ச்சியா இந்த பகுதியில 11 வசனங்கள் இருக்கிறது. இதை குறித்து அடுத்தது நம்ம மத்தியில் ஜெயக்குமார் அவர்கள் பகிர்ந்து கொள்ள போறாங்க. அவங்க மூலியமாய் ஆவியானவர் என்ன பேசுகிறார் என்பதை நாம் கவனிக்க போகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தில் வாழ்ந்த நாட்களிலே தன்னுடைய மலை பிரசங்கத்தின் வழியாக அநேக சத்தியங்களை அவரை பின்பற்றி நடக்கிறதான நமக்கு எடுத்துரைத்து கொண்டிருக்கிறார். அதை தேவ ஆவியானவர் உந்தப்பட்டு தேவதாசர்கள் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார்கள். அதில் விசேஷமாக மத்தேயின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே ஒரு காரியத்தை ஆண்டவர் முன்வைக்கிறார். 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. நல்ல 2 எஜமானுக்கு என்ன செய்ய முடியாதா, ஊழியம் செய்ய முடியாது. இந்த மத்தேயின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் இருந்து 34 வரை ஊழியத்துக்கு செய்கிறவர்களுக்கு சொல்லப்பட்டதான ஒரு அஸ்திபார, ஒரு ஆணித்தரமான ஒரு சத்தியம். அது என்னன்னு சொல்றாரு, 2 எஜமான்களுக்கு நீ என்ன செய்ய முடியாது, ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. அப்ப ஒருவனாலும் முடியாதுன்றது முடியாது. 2 எஜமான்களுக்கு உன்னால் என்ன செய்ய முடியாது. சிம்பிளா அதை அவங்களுக்கு சொல்லணும்னா 2 எஜமானங்களுக்கு
செய்ய முடியாது அப்படின்னா, 2 தலைமைக்கு இவர்கள் ஒரே ஒரு ஆள் நிலைத்து நிற்க முடியாது. 2 எஜமான்களுக்கு அவர் என்ன செய்ய முடியாது, ஊழியம் செய்ய ஒரு நாளும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை என்ன செய்வா, சிநேகிப்பார். இப்ப 2 எஜமானுக்கு இருந்தா யாரும் ஒருத்தர் பகைச்சுதான் ஆகணும். அதையும் சொல்றாரு, ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். சொன்ன பிறகு 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய ஒருவனால கூடாது என்று சொன்ன தேவன் யார் அந்த 2 எஜமான கீழே சொல்றாரு, தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. அப்ப 2 எஜமானன் ஒண்ணு, தேவன் ஒண்ணு தேவனும் உலக பொருள். ரைட். இந்த 2 எஜமானுக்கும் அவரை பின்பற்றி நடக்கிற, அவருக்காக சேவை செய்கிற, அது யாரும், அது விசுவாசியா இருக்கலாம் அல்லது தேவ ஊழியக்காரலா இருக்கலாம். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது என்று தெளிவா சொல்லிட்டாரு. அப்படின்னா என்ன அர்த்தம் சொன்னா, நாம் அவரை பின்பற்றி நடக்கிறன்னா தேவனுக்கு மாத்திரம்தான் ஊழியம் செய்யணும். அப்போ நம்முடைய தேவைக்கு நாம் என்ன செய்வது அந்த கவலை இருக்கும். அதனால்தான் உலக பொருளுக்கு நம்ம கவலைப்படுறோம், போய் இன்னொரு எஜமானுக்கு வேலை செய்ய வேண்டியதான நெருக்கத்தில் தள்ளப்படுறோம். அதை நாம் புரிந்து கொள்ளும்படியாக, நீ தேவனுக்கு மாத்திரம் ஊழியம் செய், தேவனுக்கு மாத்திரம் எஜமான் தேவன் மாத்திரம் இருக்கட்டும், நான் உன்னை போஷிக்க போறேன், அது எப்படி என்பதை குறித்து 25ஆம் வசனத்திலிருந்து 34 வரை ஆண்டவர் தெளிவாக விளக்கி கொடுக்கிறார். நீ யாருக்கு மட்டும்தான் ஊழியம் செய்யணும், தேவனுக்கு மாத்திரம். அதே நேரத்துல எனக்கு நீ ஊழியம் செய்ய நீ ஒப்பு கொடுக்கும் பொழுது உன்னை நான் எப்படி போஷிப்பேன், நான் உன்னை எப்படி நான் புரிந்து கொள்ளும்படியாய், அறிந்து கொள்ளும்படியாய், தேவனுக்கு மாத்திரம் ஊழியம் செய்யும்படியாய் ஒரு நல்ல ஒரு சத்தியத்தை எடுத்து உடைக்கிறார். என்ன சொல்ல, ஆகையால் அவங்க புரிந்து கொள்ளும், ஆகையால் எண்ணத்தை உண்போம் என்று, எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை குடிப்போம் எண்ணத்தை உண்போம் என்று ஜீவனுக்காக. அப்ப இந்த ஜீவன் இருக்கணும்னு சொன்ன, இந்த சரீரத்துல ஜீவன் இருக்கு, விளையாட பெற்ற ஆத்மா இருக்கு. இப்ப நம்ம சாப்பிடுற சாப்பாடு உணவெல்லாம் இந்த சரீரத்துக்கு தான். அப்ப இதுக்கு என்ன தேவை, குடிப்பதற்கு தண்ணியும் சாப்பிடறதுக்கு உணவு தேவை. ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்க. இப்போ உலக பொருளுக்கு எஜமானுக்கு நான் தேவனுக்கு ஊழியம் செய்யறேன், என் தேவைக்காக, என் சரீரத்துக்காக, என் ஜீவனுக்காக நான் உலக பொருளுக்கு நான் ஊழியம் செய்யணும் அப்படி நீ யோசிக்காத, அப்படி நீ நினைக்காத. அப்படி நீ என்ன செய்யணும்னு சொன்னா, எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்க ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காக நீங்க என்ன செய்யாதீங்க, கவலைப்படாது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏன் சொன்னா, ஆகாரத்தை பார்க்கலும் ஜீவனும், ஆகாரத்தை பார்க்கலாம் ஜீவன். அப்ப ஜீவனுக்கு என்ன தேவை, ஆகாரம் தேவை, குடிப்பதற்கு தண்ணீர் தேவை. ஆகாரத்தை பார்க்கலும் ஜீவனும் உடைய பார்க்கலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா. இப்ப இந்த இடத்துல ஒரு சத்தியம் அடங்கி இருக்கு. அப்போ இந்த ஜீவன் உள்ள இருக்கிறது என்ன, ஜீவன் உள்ள ஆத்மா. இந்த ஆத்மா ஒரு தேவனை தொழுது கொள்ளணும். இந்த ஆத்மா ஒரு நாளிலே மறுமாக்கப்படணும். இந்த ஆத்மா நித்திய ராஜ்யத்துல வாழணும். இந்த ஆத்மா ஒண்ணு கிறிஸ்துக்குள் மரித்தால் அவர்கள் நித்திய ராஜ்யத்தில் இருப்பார்கள், கிறிஸ்து அல்லாத அஞ்ஞானிகள் மரித்தால் அவர்கள் நரகத்தில் தள்ளப்படுவார்கள். இது விசேஷமானது, முடிவில்லாதது. இந்த ஆத்மா எல்லா காலகட்டத்திலும் வாழும். மனுஷனை படைக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கினார், ஜீவ சுவாசத்தை ஊதினார், அவன் ஜீவனுள்ள ஆத்மானான். அப்ப நமக்குள்ள இந்த சரீரத்துக்குள்ளே விசேஷ ஜீவனுள்ள ஆத்மா இருக்கிறதுனால இது வாழணும், ஆண்டவருக்கு தெரியும். அப்போ இந்த சரீரம், இந்த சத்துக்கும் ஜீவன் வாழணும்னாக்கா இந்த சரீரம் வாழ்ந்தா தான் இந்த ஜீவனும் இருக்கு, உள்ள ஆத்மா இருக்கும். அப்ப இந்த சரீரத்துக்கு உணவும் குடிப்பதற்கு தண்ணியும் தேவை. அதுதான் சொல்றாரு, ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும். அடுத்து சொல்றாரு, உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவளா. அப்ப இந்த சரீரம் என்ன ஒண்ணு தெரியுங்களா, கிறிஸ்து இயேசு வரும் பொழுது கிறிஸ்துக்குள் மரித்தால் மறுராக்கப்படுவோம், மகிமை உயிரோடு இருக்கிறன்னா அவரோடு கூட
மகிமையின் சரீரமா மாற்றப்பட்டு எடுத்துக்கொள்ளப்படுவோம். அப்ப இந்த சரீரம் மகிமையின் சரீரம் மாற்றப்படுகிறது. ஆனா இந்த பூமியில் வாழும் பொழுது இந்த சரீரத்துக்கு என்ன வேணும்? ஒரு வஸ்திரம் வேணும். இது ஆண்டவருக்கு தெரியும். நீ எனக்கு மட்டும் ஊழியம் செய்தால் இது இந்த ஜீவனுக்கும் இந்த சரீரத்துக்கும் உணவு தேவை, உடை தேவை என்று நான் அறிந்திருக்கிறேன். ஏன்னா நீ 2 எஜமானுக்கு உன்னால என்ன செய்ய முடியாது? ஊழியம் செய்ய உன்னால் கூடாதுன்னு சொல்லிட்டார். கூடாது. அதனால என்ன செய்ய திரும்பி அது விளக்கி சொல்றாரு. ஆகாய்த்து பட்சிகளை கவனித்து பாருங்க. ஏன் அதை சொல்றாருன்னா அவங்க புரிந்து கொள்ளும்படியாய் அவங்களுக்கு கண்ணால பாக்குறாங்க. எது? ஆகாய்த்து பட்சிகளை பாக்குறாங்க. என்ன சொல்ற? ஆகாய்த்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்க எப்படிப்பட்டவங்க? அப்ப இந்த இடத்துல ஆகாய்த்து பறவைகளை உதாரணமாக வைத்து அவங்களுக்கு நமக்கு எடுத்துரைக்கிறார். அந்த பறவையாகப்பட்டது எங்கேயாவது விதைக்கிறதா? இல்லை. எங்கேயாவது அறுக்கிறதா? இல்லை. எங்கேயாவது களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கிறதா? இல்லை. அவைகளும் உங்கள் பரமபிதா என்ன பண்றாரு? பிழைப்பூட்டுகிறார். உதாரணமா அவங்க புரிந்து கொள்ள முடியாது. நீ 2 எஜமானுக்கு வேலை செய்யாதையா அப்படின்னு சொல்லிட்ட பிறகு ஒரு பறவை, ஆகாயத்தில் இருக்கிற பறவை முன்னிறுத்தி அவங்க புரிந்து கொள்ளும்படியாய், தெரிந்து கொள்ளும்படியாய் அந்த பறவைகளை பாருங்க. அது விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சத்தில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. ஆனாலும் அதை படைத்த பரமபிதா, வசனம் சொல்லுது, உங்கள் பரமபிதா, அவைகளும் உங்கள் பரமபிதா என்ன பண்றாரு? பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் எப்படிப்பட்டவங்களா? விசேஷித்தவர்கள். ஏன் எதில் விசேஷித்தவர்கள்? அந்த பறவைக்கு சரீரம் இருக்கிறது, ஜீவன் இருக்கிறது, ஆனா ஆத்மா இல்லை. நல்லா கவனிச்சுங்க. அந்த பறவைகளுக்கு என்ன இருக்கு? சரீரம் இருக்கிறது, ஜீவன் இருக்கிறது, ஆனா விலையேற பெற்ற ஆத்மா இல்லை. ஆத்மா என்பது மனுஷனுக்குள்ளே தான் ஆண்டவர் வச்சாரு. நீ விசேஷித்தவர் என்ன? இந்த விலையேற பெற்ற இந்த ஆத்மா இருக்கிறதுனால இதை போஷிக்கிறார், இதை நடத்துகிறார். இந்த ஆத்மா நித்திய ராஜ்யத்துக்கு போகணும். அவைகளை பார்க்கிலும் நீங்க எப்படிப்பட்டவங்க? விசேஷம். ஏன்னா இதுல விசேஷமான விலையேற பெற்ற ஒரு ஆத்மா இருக்குது. அது விலைக்கு சொல்றாரு அவங்களுக்கு. நீ செய்யாத, எனக்கு மாத்த நீ ஊழியம் செய், நான் உன்னை போஷிக்க போறேன். அப்ப அடுத்த வசனம் சொல்றாரு, கவலைப்படுவது நீங்கள் விசேஷம் அல்லவா? கவலைப்படுவதனால உங்களில் எவன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கொட்டுவான்? நீ கவலைப்படுற, சரி, கவலைப்படுறதுனால உன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்ட முடியுமா, குறைக்க முடியுமா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பிரயோஜனம் இல்லாததுக்கு உலக பொருளுக்காக ஏன் நீ கவலைப்படுவ? என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம், என்னத்தை உடுப்போம், இதுக்கு ஏன் நீ கவலைப்படுற? நீ கவலைப்படுறதுனால உன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. ஒண்ணுமே செய்ய முடியாத அந்த கவலைய நீ கவலைப்படாத. நீ எனக்கு மாத்திரம் ஊழியம் செய், நான் உன்னை போஷிப்பேன். அடுத்த வசனம் சொல்றாரு, உடைக்காக நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்ந்து கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. இப்ப அடுத்து சொல்றாரு உடைக்காக. ஃபர்ஸ்ட் சொன்னது உணவுக்காக, 2வது சொல்றாரு உடைக்காக. சொல்றாருங்களா? அப்போ உடைக்காக நீ கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்ந்து கவனித்து பாருங்க. இப்போ செடி கொடி நம்மளை கவனித்து பார்த்து சொல்றாரு, அது எப்படி வளர்கிறது? அது வளர்ச்சிக்கு ஏற்ற அந்த மேனியை கர்த்தர் கொடுக்கிறார். இப்போ நம்ம சின்ன வயசுல ஒரு பிள்ளைக்கு வஸ்திரம் வாங்கி கொடுக்கிறோம். அதே பிள்ளை 10 வயசு ஆச்சுன்னா அதே துணியில வேற துணி நம்ம வாங்கி கொடுக்கிறோம். ஆனா அதே போல செடி, காட்டு புஷ்பங்களுக்கு சின்ன வளரும் போது அதுக்கு ஒரு மேனி போறோம், அந்த பிறகு அது மேனி போறது இல்ல. அது வளர்ச்சிக்கு ஏற்றபடி அதற்கேற்ற மேனி அது வளர்ச்சிக்கோடு அதனோடு வளர்ந்து கொண்டுதான் இருக்கும். அதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு, உடைக்காக நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லைன்னா தைக்கிறதும் இல்லை. உழைக்கிறதும், வஸ்திரத்துக்கு அது உழைக்கிறதும் இல்லை, துணிய தைக்கிறதும் இல்லை. ஆனா வசனம் சொல்லு, என்றாலும் சாலமோன் முதலாய் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்திருந்ததும் இல்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். எல்லா காலகட்டத்திலும் தேவன் இந்த காட்டு புஷ்பங்களை அதுக்கேற்ற மேனை கொடுக்க வல்லவராய் இருக்கு. அடுத்து சொல்றாரு, அற்ப விசுவாசிகளே. அடுத்து நம்மள சொல்றாரு, அந்த 2 எஜமானுக்கு நீ போயிட்டீனாக்கா அவங்கள பார்த்து ஆண்டவர் வச்ச பேர் என்னன்னா அற்ப விசுவாசிகளே. இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பில் போடப்படும் புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால்
உங்களை உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா. நீ அற்ப விசுவாசியா இருக்காத. என்ன விசுவாசி, எனக்கு மாத்த நீ ஊழியம் செய். 2 எஜமானுக்கு ஊழியம் செய் உன்னால கூடாது. நீ எனக்கு மாற்றம் ஊழியம் செய். 2 எஜமானுக்கு நீ ஊழியம் செய்ய விட நீ அற்ப விசுவாசி. அற்ப விசுவாசிகளே இன்றைக்கு இருந்து நாளைக்கு எங்க போயிடுமா? இன்னைக்கு பாக்குற மரத்தை வெட்டி காய வச்சுனா நாளைக்கு எங்க போயிடாது? அடுப்புக்கு போகுது. வேற எதுக்கும் பிரயோஜனம் இருக்காது. ஆனா உன் சரீரம் அப்படி அல்ல. மரித்த பிறகு இந்த சரீரம் மறுமாக்கப்பட்டு நித்திய ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ளணும். நாளைக்கு அடுப்புல போடுற அந்த காட்டு புல்லுக்கு உடுத்து விப்பது நிச்சயம் உண்மையானா புல்லுக்கு தேவன் இவ்விதமாய் உடுத்து வித்தால் உங்களை உடுத்து விப்பது அதிக நிச்சயம் அல்லவா. இன்னைக்கு இருந்து நாளைக்கு அடுப்புல போடுற காட்டு புஷ்பத்துக்கே ஆண்டவர் உடுத்து விப்பது நிச்சயம் என்றால் நித்திய ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ள வேண்டிய விலையேறப்பட்ட இந்த சரீரம் மறுவாக்கப்படும்படியாக இந்த சரீர மீட்புக்காக தன் ஜீவனை தந்த தேவன் அந்த சரீரத்தை உடுத்துப்பது அதிக நிச்சயம் அல்லவா. இவையெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். அஞ்ஞானிகள் யாரு? தேவனை அறியாதவர்கள் நாடி தேடலாம். ஆனா என்ன நம்பி இருக்கிற இவைகள் எல்லாம் உங்களுக்கு இன்னது தேவை என்று, இவையெல்லாம் உங்களுக்கு தேவை என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது நீ செய்ய வேண்டியது என்னன்னா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும். முதலாவது எனக்கு நீ ஊழியம் செய், என்ன நீ தேடு. இவையெல்லாம் நான் உங்களுக்கு என்ன தேடுங்கள், அப்போது இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அடுத்த வசனத்தை சொல்லிட்டு முடிக்கிறேன். ஆகையால் நாளைக்காக நீங்கள் கவலைப்படாதீர்கள். இது ரொம்ப அழகான ஒரு சத்தியம். நாளைக்காக நீ என்ன பண்ணாத, கவலைப்படாத. அப்ப அவரை நம்பி இருக்கிறவங்க, அவருக்கு ஊழியம் செய்யறவங்க, நீங்க நாளைக்காக என்ன பண்ணாத, கவலைப்படாத. ஏன் சொன்னாருன்னா அடுத்த வசனம் சொல்றாரு பாருங்க, நாளைய தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படுவான். அப்ப நாளைக்கு என்ன கிழமை? புதன்கிழமை. நாளைக்கு புதன்கிழமை அது உட்காந்து அழுதுன்னு இருக்குமா. அது வசனத்துடைய அர்த்தம். ஏன்னு சொன்னா நம்மை படைத்த பரமபிதா, இந்த சரீரமும் இதுக்குள்ள விளையப்பட்ட ஆத்மாவும் படைத்த பரமபிதா நம்மை வைத்த அன்பு நிமித்தமாக நாளை தினம் புதன்கிழமையில அதுக்கு சொல்லிட்டாராம், நாளைக்கு என் பிள்ளை நீ போஷிக்கணும், என் பிள்ளைக்கு நீ உடுத்துக்கு அவசரம் கொடுக்கணும். ஏன்னா நம்மை வைத்த பரமபிதா வைத்த அன்பு நிமித்தமாக. அதான் வசனம் சொல்லுது, நாளை தினத்து நாளைக்காக நீ கவலைப்படாதிருங்கள். நாளைய தினம் வசனம் அப்படியே இருக்கு பாருங்க, நாளைய தினம் தன்னுடையவளுக்காக கவலைப்படுமா. அது உட்காந்து அழுது நிக்குது. இவர் நாளைக்கு எங்க போவாரோ, நாளைக்கு யார் வீட்டுக்கு போவாரோ தெரியல. இவரு நான் என்ன செய்யணும், இவருக்கு நான் போஷிக்கணும். ஏன்னா இவரை படைத்த பரமபிதா நாளை தினத்துக்கு கட்டளை கொடுத்துட்டாரு. தினத்துக்கு கட்டளை. நீ ஏன் பிள்ளைய போஷிக்கணும், நாளைக்கு பாதுகாக்கணும். அவன் என்ன விரும்பி கேட்கணும் அதை நீ கொடுக்கணும். நாளை தினம் தன்னுடையக்காக என்ன பண்ணுவான், கவலைப்படுமா. அந்தந்த நாளுக்கு அதின் பாடுகள் போதும். இந்த நாளுக்குற பாடு இன்னைக்கு போதும், நாளையா நீ கவலைப்படுற. புரியுதுங்களா? நீங்க பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பான காரியத்தை ஜெயக்குமார் பாஸ்டர் அவங்க சொல்லி இருக்கிறாங்க. கொஞ்சம் நேரம் அப்படி கொஞ்சம் நீளமா போனாலும் அவங்க ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறாங்க. அதாவது சில விஷயத்த நான் புதுசா கேட்கவும் பாருங்க. ஏன் அப்படின்னா, நாளை தினத்தை குறித்து அவைகளுக்கு கட்டளை இட்டு இருக்கிறார். அப்படின்னா இந்த நிகழ்ச்சியானது செவ்வாய்க்கிழமை எடுத்துக்கொள்ளப்பட்டு, அதாவது செவ்வாய்க்கிழமையில ஷூட் செய்யப்படுகிறது. நாளை புதன்கிழமையா இருக்கிறபடியால் ஆண்டவர் நம்ம கவலைப்படாதன்னு சொல்லிட்டு புதன்கிழமைக்கு சொல்லிட்டாராம். அந்த கிழமையை பார்த்து அந்த நாளை பார்த்து சொல்லிட்டாரு, நாளைக்கு என் பிள்ளையை நீ போஷிக்க வேண்டும். அப்போ அதுதான் கவலைப்படணும், நீ கவலைப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு காரியத்தை இந்த இடத்துல முன் வைக்கிறார். இந்த வசனங்கள் எல்லாம் பூர்ணப்படுத்தி நம்ம மத்தியில இந்த வசனங்களுக்கு ஒரு கன்க்ளூஷன் நம்ம மத்தியில ரெவரண்ட் ஜான் பீட்டரை அவர்கள் கொண்டு வரப்போகிறார்கள். மத்தேயு 26ஆம் அதிகாரத்தின் 24 முதல் 34 வரைக்கும் குறிப்பிடப்படுகிற முக்கிய காரியம் என்ன? இம்மைக்குரிய வாழ்க்கை, மறுமைக்குரிய வாழ்க்கை. பொதுவா மனிதன் இந்த உலகத்துக்குட்பட்டதற்காக தான் அனைத்து பிரயாசங்கள் பாடுகள். ஆனால் இது அழிந்து போகக்கூடியதுங்கிற எண்ணம் அநேகருக்கு இல்லை. மறுமைக்குரிய காரியத்தை குறித்த சிந்தனை வருவதில்லை. இவைகளையும் செய்யணும், அதன் மீதும் கவனம் வைக்கணும். அதை குறித்த விளக்கம் நீங்க வெறும் அழிந்து போகிற காரியத்தை மட்டும் பிடிச்சுக்கிட்டு எது முக்கியமோ அதை விட்டுறாதீங்க என்கிற உணர்வில் இந்த உபதேசத்தை விளக்குகிறார். இதுல 3 இடத்துல நம்ம வாசித்த அந்த வசனங்களில் ஆகையால் 3 இடத்துல இருக்கு. முதல் ஆகையால் என்ன 25. இதுல ஒரு காரியத்தை சுட்டி காட்டுகிறார். சாப்பாட்டு விஷயத்தை பத்தி ஏன் கவலைப்படுற? சாப்பாடு. அப்ப இந்த சாப்பாடு
சாப்பிட்டு இருக்கிற வரைக்கும் பலன். அப்ப என்ன கவலைப்பட சொல்றாரு? ஆன்மீக உணவுக்காக ஆயத்தப்படு. வாஞ்சி ஆன்மீக உணவு எது? கர்த்தருடைய வார்த்தை. எண்ணத்தை உண்போம். இந்த சரீர பலன், சரீர திருப்திக்காக சொல்லப்படுகிற ஒரு காரியம். இது மட்டும் இல்லப்பா, மறுமைக்குரிய வாழ்க்கைக்கு நீ போகணும்னா வேத வசனமாகிய மன்னா, தேவ வார்த்தையை குறித்த உணர்வு உனக்கு வேணும். அப்ப நீ கவலைப்படாம வாழ முடியும். அது ஒன்று. அதற்கு அந்த உண்ணுதலை குறித்து சாப்பாட்டு விஷயம் சொல்லும் போது பறவையை பத்தி சொல்லிட்டாரு. அதை நான் படைச்ச போஷிக்கிறேன், அப்போ உன்னை நடத்த மாட்டேனா? இது முதல் காரியம். ரெண்டாவது ஒரு விஷயம், இதுல ரெண்டாவது ஆகையால் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பார்க்க முடியும். 31ஆம் வசனம், அதுலயே இந்த காரியங்களும் சேர்ந்து வருது. எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை ஃபர்ஸ்ட் உணவை குறித்து பேசுறேன், அதை குடிப்பை குறித்து பேசுறேன். அப்ப உணவுன்னு வரும்போது தண்ணி வேணுமா? கண்டிப்பா தண்ணி வேணும். இது ஆவிக்குரிய விளக்கம் கொடுக்கிற நேரம் இல்லை. சரி, கர்த்தருடைய வார்த்தை ஆன்மீக வாழ்க்கைக்கு பலனானால் அதை இன்னும் அதை உயிர்ப்பித்து அதை நடத்துவதற்கு ஆவியானுடைய நடத்துதல் தேவை. ஆவியானவர் இப்ப சாப்பிட்ட பிறகு ஜீரணிக்கணுமே, அதுக்கு என்ன வேணும்? தண்ணி வேணும். பெரிய ஆண்டுடைய வார்த்தை தனக்கும் பிறருக்கும் ஆசீர்வாதமா இருக்க வேண்டுமானால் பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதல். தண்ணீர் என்பது வசனத்துக்கும், தண்ணீர் என்பது ஆவியானவருக்கும், தண்ணீர் என்பது சோதனைக்கும் சுட்டி காட்டப்படுகிறது. சரி, அப்போ ஆன்மீக வாழ்க்கைக்கு அல்லது மறுமையின் வாழ்க்கைக்கு தேவை கர்த்தருடைய வார்த்தை, ஆவியானவருடைய நடத்துதல். ரெண்டாவது ஆகையால் வரும்போது என்னன்னு சொன்னா, மூணையும் சேர்த்து எதை உடுத்துவோன்னு யோசிக்காத, ட்ரெஸ்ஸை பத்தி கவலைப்படாத. இது இந்த பூமியில மறுரூபமாகணும்னு சொல்லியிருக்கு. இப்ப இங்க போடுற இந்த உடைக்காக கவலைப்படுறிய, அழுக்காயிடும், கிழிஞ்சு போயிடும், மாத்த வேண்டியது வரும். ஆனா அது மறுரூபம் என்பது இது பூமியில அப்படியே களைந்து விழுந்துடும். அந்த மறுமைக்குரிய அந்த சரீரம் வரும்போது அது அந்த தெய்வீக மகிமையின் ஆடை, மகிமையின் உடை. அப்ப துதி வேணும், ஸ்தோத்திரம் வேணும், மறுமைக்கு போகணும். அந்த அலங்காரம் தேவை, அலங்காரம் தேவை. அதுக்கு ஒரு உதாரணம் காட்டுறாரு. உலகத்திலேயே ஞானமா இருக்கிறவன் ஒருத்தவனை பத்தி சொல்லி இருக்கு. அவன் பேரு சாலமோன். அவன் ஞானத்துக்கு விளக்கம் கொடுக்க உலகத்துல யாரும் இல்ல. அவன் கூட அந்த அந்த ட்ரெஸ்ஸை உடுத்துறது இல்ல. ஏன்னா அதை போல உலகத்தில் உள்ள அந்த படைப்பின் தன்மை வரும்போது அவன் அந்த மலர்களை அழகுபடுத்தி விதவிதமா இருக்கு, அவனே உடுத்தல. அதனால என்ன நீ நம்பினா உன்னை அலங்கார வஸ்திரங்கள், அலங்கார உடைகள், கிருபை வரங்களை கொடுத்து உன்னை நான் அலங்கரிப்ப, பூமியிலும் நீ ராஜ்யத்துல வந்து மகிமையா இருப்ப என்கிற உணர்வில். சரி, இன்னொரு ஆகையால் சொல்றாரு 34ஆம் வசனத்துல, நாளைக்காக கவலைப்படாதுங்க. அப்ப இதுல சுட்டி பார்க்க காட்டப்படுற 3 ஆகையால்: சாப்பாடு, குடிக்கிறது, துணி உடுத்துறது. நீ கவலைப்படாத. கவலைப்படாம இருக்கணும்னா பூமியை பொறுத்த வரைக்கும் ஒண்ணு என்ன செய்யணும்? உன் தொடர்பு கர்த்தரோட இருக்கணும். நீ பூமியில இருந்தாலும் உன் இதயம் கர்த்தருக்காக ஏங்கணும். ஒண்ணு இதுலயே சொல்றாரு 33, தேவனை தேடு, அவர் நீதியை தேடு, உனக்கு எல்லாம் கிடைச்சிடும். ஒண்ணு முதல் காரியம், ஆண்டவர் தான் உனக்கு. ரெண்டாவது பிலிப்பியர் 4:6 என்ன செய்யணும் தெரியுமா? தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், அவர் தான் உன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறவர். அவருக்கு தெரியப்படுத்து, அவருக்கு சொல்லிக்கிட்டு. அப்ப நீ கவலைப்படுற நிலைமை இருக்காது. மூன்றாவது, உன் கவலை மாறணுமா? கவலைப்படாம எல்லாம் கடவுள் கொடுப்பார், நான் அவருக்காக வாழ்ந்தா போதுங்கிற நிலையில் இருக்கணுமா? என்ன செய்யணும்? அமைதி அவருடைய சமூகத்துல அமர்ந்துரு. லூக்கா 10:42. வார்த்தாளே, ஏன் கவலைப்படுற? அமைதியா மரியாதை போல அமர்ந்தியா வார்த்தையை கேட்டுக்கிட்டு உன் கவலையெல்லாம் தீர்ந்துடும். உன் உள்ள மறுரூபத்தை நோக்கி கடந்து போகும். இப்படி ஆண்டுடைய வார்த்தையை சரி, ஏன் கவலைப்பட்டா என்ன ஆகும்? மனுஷன் ஒடுங்கி போயிடுவான். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரத்தின் 25.
மனுஷனுடைய கவலை அவன் இருதயத்தை ஒடுக்கும். அதனால்தான் ஆண்டவர் சொல்றாரு, பரமபிதா எல்லாத்தையும் போஷிக்கிறாரு, நீ என்னை பின்பற்று. சும்மா என்ன தேடிக்கிட்டு இந்த இம்மைக்குரிய காரியத்துல கவலைப்பட்டு அழுதுகிட்டு இருக்காத. தேவையானது ஒன்று. அப்புறம் இன்னொன்னு காரியமும் இருக்கு. நீ கவலைப்படாம இருக்கணும். ஆண்டவருக்காக இருந்து போகணும்னு சொன்னால் நீ சுமந்துகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீ சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் மேல வச்சிடு. 1 பேதுரு 5:7 எல்லாத்தையும் வச்சிடு. கவலை மாறும், இதயம் லகுவாகும், கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்பட முடியும். அப்ப இந்த பூமியை குறித்த கவலை எல்லாம் மாறும், ஆண்டவருக்காக வாழ முடியும். அதனால இந்த 2 விஷயம்தான், பூமிக்குரியது பரலோகத்துக்குரியது. பூமிக்குரியது நீ பிடிச்சுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் பரலோகத்துக்குரிய காரியத்துல முன்னேறி போட முடியும். ஏதாவது ஒன்னதான் நீ பிடிச்சுக்கணும், உன்னை விட்டுடு. எதை விட போறீங்க அதுதான் முக்கியம். உலக சதம் அல்ல, இதை குறைச்சிக்கிட்டு இருப்போம், அதுதான் நமக்கு நித்தியம். அதை நாடி போவோம். கர்த்தர் தேவையான அனைத்து ஆசீர்வாதங்களையும் தருவார். அப்போ இந்த வசனங்களுக்குரிய சில காரியங்கள் எல்லாம் இந்த பகுதியில நாம் தியானித்திருக்கிறோம். 11 வசனங்கள். அதுல முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியின் தேடு, பின்பு இவைகள் எல்லாம் சொல்லப்பட்ட இவைகள் எல்லாம். இப்போ 3 ஆகையால் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். 1 உணவுக்காக, அடுத்தது நாம் குடிக்கிற தண்ணிக்காக, 3வது வஸ்திரங்களுக்காக. அப்போ இவைகளுக்கெல்லாம் நாம் 2 எஜமானனை சேவிக்க முடியாது. தேவனை மாத்திரம். 1 தேவனை சேவிக்கணும், உலகத்தை சேவிக்கணும். உலகத்தை சேவிக்கணும்னாக்கா உங்களுக்கு உலகத்துக்குரிய காரியங்கள், உலகத்தின் மூலியமாய் என்னெல்லாம் நீங்கள் பாடுகள் நடுவில் போடணும் போகணும். ஆனா தேவனை நீங்கள் நம்பும் போது உலகத்தின் எவ்வளவு பாடுகள் வந்தாலும் அதெல்லாம் தாண்டி தேவனோடு கூட நடந்து போவதற்கும் சகலத்தையும் அவர் நமக்கு தந்து வழிநடத்துவதற்கும் அவர் உண்மை உள்ளவர் என்பதை இயேசு இந்த இடத்தில் போதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதே போல ஜெயக்குமார் பாஸ்டர் அவங்க பேசும்போது, நாம் கவலைப்பட தேவையில்லை, நாளைக்கு வர நாள் தான் கவலைப்படணும். ஏன்னா நாளைக்கு அவைகளுக்கு கட்டளையிடப்பட்டிருக்கிறது நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்று. ஆகையால் நிறைய சத்தியங்களை நாம் ஒன்று சேர்ந்து பேசும்போது நிறைய காரியங்களை ஆண்டவர் நமக்கு வெளியே கொண்டு வருகிறார். ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்படுகிறார். எனவே இந்த வசனங்களை இந்த பகுதியில ஆராய்வதற்கு ஆண்டவர் தந்த கிருபைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். வேதத்தை இரவும் பகலும் தியானியுங்கள். அந்த வசனத்தின்படி நடக்க ஆரம்பித்து விடுங்கள். உலகத்தின் காரியங்கள் எல்லாம் நம்மை சேர்ந்து வரும். கர்த்தர் எல்லா தீமைக்கும் நம்மை விலகி காத்து அற்புதமான பாதையில நம்மை வழிநடத்துவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார். இதைதான் இயேசு சொன்னார், நான் உங்களுக்கு போதித்ததை அவர்களுக்கு கற்பித்து அவர்களை கை கொள்ள சொல்லுங்கள், நான் சீக்கிரமாய் வருவேன் என்பதை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அவர் போதித்திருக்கிற போதனைகளை இப்போது கேட்டுக்கொண்டு வருகிறோம். அடுத்த பகுதியிலும் நாம் கேட்க போகிறோம். இந்த பகுதியில் இந்த வசனங்களை தியானிக்க ஆவியானவர் நமக்கு உதவி செய்தபடியால் நான் கர்த்தரை துதிக்கிறேன். அடுத்த பகுதியில வேற ஒரு வசனங்களோடு கூட நாங்க உங்களை சந்திக்கிற வரை நாங்க எல்லாரும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.